ரெசிபி தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஸ்வீட்டான கேரட் அல்வா நம்ம எப்படி செய்யணும் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ரெசிபி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனுடைய பெரிய குவான்டிட்டி ஃபுட்டி தமிழா சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். கேரட் அல்வா செய்ய தேவையான பொருட்கள்: கேரட் 1/2 கிலோ, பால் 1/2 லிட்டர், சர்க்கரை 1/4 கிலோ, நெய் 50 ml, முந்திரி 25 கிராம், பாதாம் 25 கிராம், வெள்ளரி விதை 1 டீஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன். நம்ம கேரட் அல்வாவுக்கு ஃபஸ்ட்டு இந்த கேரட்டை நம்ம தோல் சீவிட்டு கழுவிட்டு நல்லா கேரட் துருவுறதில் நைஸான துருவியில் வச்சு நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்போ கேரட்லாம் நம்ம துருவி எடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பாதாமை நம்ம பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சு, அடுத்தது நம்ம அடுப்பில் ஒரு கனமான பாத்திரம், அதாவது அடிகனமான பாத்திரத்தை நம்ம வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் எடுத்து வச்சுருக்க நெய்யில் பாதி சேர்த்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியும் பாதாமும் வறுத்து எடுத்துக்கலாம். பாதாம் முந்திரி வறுத்து எடுத்தாச்சு. அதே நெய்யில் நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கேரட் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பால் சேர்த்துக்கலாம். இந்த பால்லையே இந்த கேரட் வேகணும். அதனால் கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ பாலில் நல்லா வெந்து பாலெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துனோடனே கொஞ்சம் இலகி வரும். கொஞ்சம் நேரம்னா அது சரியாயிடும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் நல்லா சுண்டி நமக்கு கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. இந்த டைமில் மீதி இருக்கிற நெய்யும் சேர்த்துக்கலாம். அடுத்தது வறுத்து வச்சிருக்கிற பாதாமும் முந்திரியும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மேலே வெள்ளரி விதை தூவிக்கலாம். இப்போ அல்வாலாம் வெள்ளரி விதையெல்லாம் தூவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனுடைய பெரிய குவான்டிட்டி ஃபுட்டி தமிழா சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.